ஸ்டொமக் பெயினால வந்து நான் ரொம்ப சஃபர் ஆயிட்டேன். இப்போ ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது ஸ்டொமக் பெயினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. திடீர்னு நம்மளால லீவும் எடுக்க முடியாது. அந்த ஸ்டொமக் பெயினோட நம்ம வந்து ஒர்க்கை ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் செய்யாத போது நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் அப்படின்னாவே எப்படி இருக்குன்னா, எப்போ இந்த 3 நாள் முடியும், நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது, ஐயோ திடீர்னு நம்மளால லீவ் கேட்க முடியாது, எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில். அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஃபெமினைன் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இதை நீ 1 மந்த் மட்டும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி 1 மந்த் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி 1 மந்த்ல எந்த ஒரு ரிசல்ட்டும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்னும் ஃபர்தராக ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பாஸ்ட் 11 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். எப்படி அப்படின்னா, என்னால் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும். இன்னைக்கு ஸ்டொமக் பெயின் அப்படின்னா என்னன்னே உண்மையிலேயே தெரியாத அளவுக்கு வந்து நான் இன்னைக்கு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு.